கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தரினுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர் மிகுந்த இரக்கமுள்ளவர். அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். அவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிப்பார், நம்மை நீதிமான்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்ததாமே பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. இப்படியே சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தகப்பனாய் இருந்து வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆள்கை செய்யட்டும். கர்த்தர்தாமே பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முடிய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.